உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கம். நான் உங்கள் தனசேகரன். நம்ம 28 நாள் நன்றி உணர்தல் பயிற்சியில் இன்னைக்கு 19வது நாள். இன்றைய தலைப்பு மாயாஜால காலடிகள். மாயாஜால காலடிகள். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மேம்பாடு, மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய வளர்ச்சி வரணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம சிந்தனையில் மாற்றம் இருக்கணும். சிந்தனையில் எப்படிப்பட்ட மாற்றம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், தேவையில்லாத எண்ணங்களை மனசுலேருந்து எடுத்துட்டு தேவைப்படுகின்ற நல்ல விதமாக உணரக்கூடிய எண்ணங்களை மனசில் வைக்கணும். தேவையில்லாத கவலைகள், பயம், அந்த விரக்தி இதெல்லாம் இல்லாமல் மகிழ்ச்சி, ஆனந்தம், செல்வ செழிப்பு இதுதான் நம்ம மனசில் இருக்கணும். அப்போ அதுக்கு உண்டான பயிற்சியாக தான் நம்ம அந்த 28 நாள் பயிற்சி எடுத்துக்கிறோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சிந்தனை வேறவா இருக்கும். இந்த 18 நாள் பயிற்சி மூலயமா நமக்கு வந்திருக்கிற சிந்தனை வேறு தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இது என்றைக்கோ நடந்த ஒரு விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். நடக்க போகிற விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். நம்மக்கிட்ட இல்லாததை மட்டுமே நினச்சி ஏங்கி இருப்போம். நம்மக்கிட்ட இதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்போம், ஏங்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் இப்போ அந்த 18 நாள் பயிற்சியில் இருக்கின்ற அனைத்திற்கும் நன்றி சொல்லுங்கள் நம்ம ஆரம்பித்தோம். ஒவ்வொரு நாளும் நம்மக்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம கணக்கிட சொன்னோம். எதுவுமே எனக்கு தெரியலைங்க, என்ன என்கிட்ட வேறு என்ன இருக்குது, எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்க கூட அற்புதமான விஷயத்தை நம்ம திங்க் பண்ணலாம். என்ன அப்படின்னா, எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட கூட இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேனே அதுக்கு நன்றின்னு சொல்லலாம். ஏன்னா எத்தனையோ பேர் நேற்று இருந்தவங்க இன்றைக்கி இல்லைங்க. அப்போ நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம தெளிவாக இருக்கிறோம், தெளிவாக சிந்திக்கிறோம், தெளிவாக பேசுகிறோம், தெளிவாக கேட்குறோம், தெளிவாக பார்க்குறோம். இதுக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும் அப்படின்றத தான் நம்ம பயிற்சியை ஆரம்பித்தோங்க. அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம நன்றின்னு சொல்லும்போது அந்த நல்ல எண்ணங்கள் தவிர வேறு எந்த எண்ணமும் நம்ம மனசில் வராதுங்க. அப்போ எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும். அதனால் தொடர்ச்சியாக அந்த பயிற்சியில் இருங்க. ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக வாழ்க்கையை நகர்த்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைய தலைப்பு 19வது நாள் மாயாஜால காலடி. என்ன அந்த மாயாஜால காலடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்த்தைகள் மந்திரங்களாக ஆகின்றன. எப்போ அப்படின்னா, ஒரு வார்த்தையை பல முறை சொல்ல அந்த வார்த்தை மந்திரமாக மாறுதுங்க. மந்திரம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளோடு தொடர்பு கொள்வதற்கு, இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்வதற்கு, இந்த இயற்கையோடு தொடர்பு கொள்வதற்கு நமக்கு மந்திரம் தேவைப்படுகிறது. அப்போ மந்திரம் அப்படின்றது என்ன? ஒரு வார்த்தையை தொடர்ச்சியாக சொல்ல அது மந்திரமாகிறது. அப்போது இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான மந்திரத்தை கற்றுக்க போகிறோம். மாயாஜால காலடிகள் என்ற தலைப்பில் அற்புதமான ஒரு மந்திரத்தை கற்றுக்க போகிறோம். என்ன மந்திரம்? ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச பழக்கப்பட்டது தான் நன்றி உணர்தல் அப்படின்றது தான் அந்த அற்புதமான மந்திரம். நன்றி அப்படின்ற வார்த்தையை உள்ளபூர்வமாக, மனப்பூர்வமாக நீங்கள் சொல்ல உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மேம்படுறதை உங்களால் பார்க்க முடியுங்க. அப்போது இது நாள் வரைக்கும் ஒவ்வொரு சூழலுக்கும், ஒவ்வொரு பாகத்திற்கும், ஆரோக்கியத்திற்காகட்டும், பண வரவுக்காகட்டும், உறவு மேம்பாட்டுக்காகட்டும், ஒவ்வொன்றுக்காக நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேங்க. அதிகாலை பொழுதுக்கு நன்றி சொன்னோம். நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட உடைகளிலிருந்து நம்ம போட்டுக்கிற செப்பல் வரைக்குமே நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம், நன்றி அப்படின்ற வார்த்தையை மந்திரமாக எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது நம்ம மட்டும் இல்லைங்க, மிகப்பெரிய மேதைகள் எல்லாமே இதை செஞ்சுருக்கிறாங்க. மரியாதைக்குரிய மாபெரும் சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் இறந்துவிட்ட அல்லது உயிரோடு இருக்கின்ற மற்றவர்களின் உழைப்பை சார்ந்துள்ளது. அவர்களிடமிருந்து நான் இன்னும் பெற்றுக்கொண்டிருக்கின்ற அதே அளவிற்கு என்னால் திரும்பி கொடுக்க முடிகின்ற வகையில் நான் என்னை மேலும் உந்தித்தள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் 100 முறை எனக்கு நானே நினைவூட்டிக் கொள்கிறேன் சொன்னால், நம்மளுடைய இன்றைய வாழ்க்கை ஏற்கனவே வாழ்ந்துட்டு போனவங்களுடைய அனுபவமும் இன்றைக்கி இருக்கிற சில பல அந்த ஆசான்களுடைய வழிகாட்டுதல் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அவங்களுக்கு தொடர்ச்சியாக நான் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நன்றி உணர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்த, நன்றி அப்படின்ற வார்த்தையை நம்ம நிறைய முறை வாழ்க்கையில் சொல்லிட்டு இருந்திருப்போம். இப்போ அதை இன்னும் மேம்படுத்துறதுக்கு மந்திரம் மாதிரி தொடர்ச்சியாக சொல்கிறதுக்கு ஒரு பயிற்சி மாயாஜால காலடிகள். காலையில் நீங்கள் எழுந்து முதல்ல நடக்கும் பொழுது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா, அதில் முதல் 100 ஸ்டெப்புக்கு நன்றின்னு சொல்கிறாங்க. முதல் 100 ஸ்டெப்புக்கு எழுந்த உடனே நீங்கள் ஒரு பாட்டை காதில் கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த நாள் முழுக்க அதே பாட்டை பாடிக்கிட்டு இருப்பீங்க. இது நமக்கு இந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும்.
எழுந்த உடனே ஒரு பாட்டு கேட்ட உடனே அதே பாட்டு நம்ம சுற்றி சுற்றி நம்ம மனசில் வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எழுந்த உடனே நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது அன்றைய நாளாக இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக எழுந்திருப்பீங்க, அந்த நாள் பூரா சந்தோஷமாக இருந்திருக்கும். ஒரு நாள் ஏதோ டென்ஷனில் எழுந்திருப்பீங்க, அந்த நாள் பூரா ஒரே டென்ஷனாக போயிருக்கும். அப்போ அதே தாங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நன்றி உணர்தல் பயிற்சியில் இன்றைக்கி காலையில் நீங்கள் எழுந்த உடனே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சிரித்த முகத்தோட அற்புதமாக இந்த நாளுக்கு நன்றி அப்படின்னு எந்திரிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எழுந்த உடனே முதல் 100 ஸ்டெப்பு மட்டும் நம்ம எடுத்து வைக்கும்போது நன்றி நன்றின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக 100 முறை நன்றி சொல்கிறாங்க. சரிங்க, 100 முறை நான் எப்படிங்க கவுண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 90 செகண்ட் நீங்கள் நடந்தாலே கிட்டத்தட்ட 100 முறை 100 ஸ்டெப்பு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு பயிற்சியை நாம் செய்யணும். இன்னொரு தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம்ஸ் லார்ட் சொல்லிட்டு சொல்கிறாரு, கடவுள் இன்று 86,400 வினாடிகளை உங்களுக்கு ஒரு பரிசாக கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்றையாவது நன்றி கூறுவதற்கு நீங்கள் பயன்படுத்தி உள்ளீர்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஒரு நாள் முழுக்க எத்தனை முறை நீங்கள் நன்றி சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஒரு நாள் முழுக்க நம்ம தொடர்ச்சியாக நன்றி சொல்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த மாயாஜால காலடிகள். காலையில் எழுந்த உடனே 100 ஸ்டெப்புக்கு நம்ம தொடர்ச்சியாக நம்ம என்ன சொல்கிறோம், நன்றி நன்றி நன்றின்னு சொல்கிறோம். ஏங்க இது சின்ன சாதாரண விஷயம், இது என்னங்க நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது கேட்குறதுக்கு வேணால் சாதாரணமாக இருக்கலாம், இதனால் நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஸ்டெப்புக்கு நன்றி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு 30-40 ஸ்டெப்புக்கு மேலே நீங்கள் நன்றி சொல்லும்போதே உங்கள் உணர்வு நிலையில் ஒரு மாற்றம் வரும். தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு தினமும் 100 ஸ்டெப்பு வைக்கும்போது 100 நன்றி சொல்லி பாருங்கள், வாழ்க்கை அவ்வளவு அற்புதமானதாக மாறும். அப்போது இன்றையிலிருந்து காலையில் எழுந்த உடனே நம்ம நடக்கும் பொழுது ஒவ்வொரு 100 அடியும் ஃபஸ்ட்டு 100 அடியும் நம்ம நன்றின்னு நடக்கணும். 1. 2வது, நீங்கள் நடக்கும் பொழுது 1 2 3ன்னு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கவுண்டிங்கில் தான் உங்கள் சிந்தனை போகுமே தவிர நன்றி சொல்கிறதுக்கு உங்கள் சிந்தனை போகாது. அப்போ என்ன பண்ணணும், ரெகுலராக ஒரு 90 செகண்ட், ஒரு அதிகபட்சம் ஒரு 1.5 நிமிடம், ஒரு 1.5 நிமிடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக நடக்கலாம். நடக்கும்போது ஒவ்வொரு அடி நீங்கள் எடுத்து வைக்கும்போதும் நன்றி 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 அப்படின்னு சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த வார்த்தையை நீங்கள் நன்றின்ற வார்த்தையை 100 முறை நீங்கள் சொல்லியிருப்பீங்க. 100 முறை சொல்ல என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்காக மந்திரம் மாதிரி நம்ம மனசில் உட்காந்துரும். அப்போ அந்த நன்றியை தவிர வேறு எதையும் நம்ம நினைக்க மாட்டோம். வாழ்க்கையில் எது நடந்தாலும் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நன்றின்னு சொல்லிட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம். என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லு அப்படின்ற மாதிரி நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அப்போ ஒரு நாளைக்கு 100 ஸ்டெப்பை நன்றி உணர்வுக்காக பயன்படுத்துங்க. முதல் 100 ஸ்டெப்பை நன்றி உணர்வுக்காக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி மாயாஜால காலடிகள் அப்படின்ற தலைப்பில் பார்க்குறோம். 19வது நாள் பயிற்சி. அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் காலையில் எழுந்த உடனே 100 ஸ்டெப்பை நன்றியோடு எடுத்து வைங்க. நன்றியோடு எடுத்து வைக்கும்போது மீண்டும் ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்குது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என் கால்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது, என் உடம்பெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது, என் கால்கள் என் உடம்பை தாங்குது, இந்த புவியீர்ப்பு விசை என்னை கீழே விழாமல் இன்னமும் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த அதிகாலை பொழுது எனக்காகவே விடிஞ்சிருக்குது. நான் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிற இடமும் அற்புதமாக சுத்தமான இடமா இருக்குது. நான் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் எனக்கு அடுத்த அடி எடுத்து வைக்கக்கூடிய தெம்பு என் உடலில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் தொடர்ச்சியாக நன்றின்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் மந்திரத்தை எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி 100 முறை நன்றின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹாப்பியாக சொல்ல போகிறோம். அதுதான் இன்றைய நாள் பயிற்சி. அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் வந்து நன்றின்னு சொல்ல வாழ்க்கை முழுமையாக மாறும், உங்கள் உணர்வு நிலையும் முழுமையாக மாறும். முன்னாடி சொன்ன மாதிரி இது என்னடா இது நடக்கிறதுக்கெல்லாமா நன்றி சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கும் போது அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக சொல்ல அது ஒரு பழக்கமாகவே மாறிடும், வாழ்க்கையும் அற்புதமானதாக மாறிடும். அப்போது இன்றைக்கி நாம் 100 ஸ்டெப்பை நன்றியோடு நம்ம எடுத்து வைக்க போகிறோம். 1 இதுக்கு இடையில் மறந்துடாமல் எப்பயுமே நாம் செய்ய வேண்டிய அந்த 10 ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் கணக்கிடணும். 10 ஆசீர்வாதங்களை எழுதிட்டு ஏன் அந்த 10 ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம நன்றியோடு இருக்கிறோம்ன்றதையும் எழுதணும். எழுதிட்டு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை மறுபடியும் ஒரு முறை படித்து 3 முறை நன்றின்ற வார்த்தையை நம்ம ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் சொல்லணும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சதா, அதுக்கு நன்றி. இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு என்னுடைய ஆரோக்கியம் நல்லா இருந்ததா, என்னுடைய சிந்தனை நல்லா இருந்ததா, அதுக்கு நன்றி. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்கள்கிட்ட மொபைல் இருந்ததா, அதுக்கு நன்றி. அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் தொடர்ச்சியாக நன்றி நம்ம சொல்ல நன்றி அப்படின்ற வார்த்தை மந்திரமாக மாறும். இது போதாதுன்னு தான்
தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 100 முறை நன்றியை சொல்லணுன்றதுக்காக மாயாஜால காலடி அப்படின்ற தலைப்பில் 100 ஸ்டெப்பு நடக்க சொல்கிறாங்க. இது அடுத்தது என்னென்னா, ஒவ்வொரு நாளும் மறக்காமல் நம்ம கையில் வச்சுருக்கிற அந்த மாயாஜால கல், நன்றி உணர்தல் கல் இருக்கு இல்லையா, அந்த கல்லை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அதை கையில் வச்சுக்கிட்டு உள்ளங்கையில் வச்சு மூடி இன்றைக்கி நடந்த நல்ல விஷயங்களை தேடி அதுக்குள்ளே எது சிறந்த நல்ல விஷயமோ, எந்த விஷயம் நடந்தாலும் நல்லதை மட்டும் தேடி அதில் எந்த நல்ல விஷயம் சிறந்த நல்ல விஷயமோ அதற்காக நன்றி சொல்லி நன்றியோடு இந்த நாளை முடிச்சுட்டு நன்றியோடு தூங்க போகணும். அதுதான் நம்மளுடைய பயிற்சி. தொடர்ச்சியாக இந்த மாதிரி நன்றியோடு காலையில் எந்திரிக்கிறது, நன்றியோடு அந்த நாளை முடிக்கிறது, எதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறது, இப்படி தொடர்ச்சியாக இருக்க நல்லது அல்லாத சம்பவங்கள் ஒருபோதும் நம்மளை நெருங்காது. நல்லது மட்டும்தான் வாழ்க்கை முழுக்க நடக்கும். நம்ம போகிற இடமெல்லாம் மகிழ்ச்சியும் சந்தோஷம்தான் நிலைச்சிருக்கும்னு சொல்லிட்டு இன்றைய நாள் வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருந்தா இன்றைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ஸ்மைல் பொம்மை, ஒரு ரோஸை போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி என் அன்பு உறவுகளே.